வணக்கம், நான் உங்க அப்ஜித். தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய எந்த ஒரு அரசு அதிகாரியும் காவல் அதிகாரியும் தனிப்பட்ட விதத்தில் இங்கே இருக்கக்கூடிய அரசியல் கட்சி தலைவர்களை பகச்சிக்க கூடாது அப்படின்னு தான் நினைப்பாங்க. ஏன்னா இங்கே அரசியல் சூழல் எப்போ வேணாலும் எப்படி வேணாலும் மாறலாம். நம்ம நீண்ட நாட்கள் இங்கே சர்வீஸில் இருக்கணும்ப்பா, தேவையில்லாமல் இந்த அரசியல் கட்சி தலைவர்களை பகச்சிக்கிட்டு நம்ம பொழப்பில் நம்மளே மண்ணள்ளி போட்டுக்க கூடாது, அப்படி சுமூகமாக போயிடணும் அப்படின்னு தான் எல்லோருமே நினைப்பாங்க. அதை மீறி எதுவும் ஒரு மோதல் போக்கு வர மாதிரி இருந்தாலும் கூட நான் என்னங்க பண்ணுறது, மேலெடுத்து உத்தரவுங்க, அதை தாங்க நாங்கள் செயல்படுத்துகிறோம், நாளைக்கு நீங்கள் ஆச்சரியத்துக்கு வந்தால் நீங்கள் சொல்கிறதாங்க செய்ய போகிறோம், அதானங்க எங்கள் வேலை, எங்கள் மேலே கோவப்பட்டு என்னங்க ஆகுது அப்படின்னு வேற பக்கம் கையை காமிச்சு விட்டு நழுவி போகக்கூடிய வேலைகள் தான் செய்வாங்க. ஆனால் அண்ணன் சீமான் அவர்களுக்கும் வருண்குமார் ஐபிஎஸ் இவங்க ரெண்டு பேத்துக்கும் இடையில இருக்கக்கூடிய இந்த மோதல் போக்கு அப்படின்றது தமிழக அரசியல் வரலாற்றில் அவ்வளோ இயல்பானதாக தெரியல. ஏன்னா இந்த வருண்குமார் ஐபிஎஸ் அவர்கள் நாம் தமிழர் கட்சிக்காரங்க என்னையை பற்றி என் வீட்டு பெண்களை பற்றி தவறாக பேசிட்டாங்க, அவங்க மீது நான் நடவடிக்கை எடுக்க போறேன் அப்படின்னு வெளியே சொல்லிக்கிட்டாலும் அவருடைய நோக்கம் என்பது வேறாகத்தான் இருக்கு. உண்மையிலே நாம் தமிழர் கட்சியை சார்ந்தவங்க வருண்குமார் ஐபிஎஸ்ஐ பற்றியும் அவங்க குடும்பத்தில் இருக்கக்கூடிய பெண்களை பற்றியும் தவறாக பேசியிருக்காங்க அப்படின்னா, இல்லை சமூக வலைதளத்தில் தவறாக எழுதியிருக்காங்க அப்படின்றது உண்மையாக இருந்தால் வருண்குமார் ஐபிஎஸ்னால எப்போதோ அவர்கள் மீது நடவடிக்கை எடுத்திருக்க முடியும். ஏன்னா அவர் ஒன்றும் உங்களையும் என்னை மாதிரி சாதாரணமான ஆள் கிடையாது. அவர் ஒரு ஐபிஎஸ் அதிகாரி, சட்ட ஒழுங்கை நிலைநாட்டக்கூடிய இடத்துல இருக்கக்கூடியவர். அவர் நினைச்சிருந்தா காவல்துறையினுடைய நடைமுறைகளை பின்பற்றி அந்த ஐடிக்களின் மீது வழக்கு பதிவு செஞ்சு அந்த ஐடியெல்லாம் யார் பயன்படுத்தினாங்களோ அவங்களெல்லாம் கண்டுபிடிச்சு சட்டத்தின் முன் நிப்பாட்டி அவங்களுக்கு எப்போதோ தண்டனையை வாங்கி கொடுத்துருக்க முடியும். ஆனா அவர் அதை பண்ணவே இல்லை. அதுபோக ஒரு மிக நீண்ட பட்டியலையும் வெளியிட்டார். இந்தந்த ஐடிக்கெல்லாம் என்னைய பற்றியும் என் குடும்பத்தை பற்றியும் தவறாக பேசினாங்க, இவங்க மீது நடவடிக்கை எடுப்பேன்னு சொல்லி 6 மாசத்துக்கு முன்னாடியே சொன்னார். இன்றைக்கு வரைக்கும் அவங்க மீது எந்த நடவடிக்கையும் எடுக்கல. ஆனா அப்பப்போ போய் நான் வழக்கு கொடுக்குறேன், அப்பப்போ போய் நான் உயர் அதிகாரிகளை சந்திக்கிறேன் அப்படின்ற பேர்ல தொடர்ந்து இந்த செய்தி ஊடகங்கள்ல இன்டர்வியூ மட்டும் கொடுத்துக்கிட்டு இருக்காரு. அந்த இன்டர்வியூகளையும் தொடர்ந்து நாம் தமிழர் கட்சியினர் மீதும் அண்ணன் சீமான் அவர்கள் மீதும் அவதூறு பரப்பும் விதமாவே பேசிக்கிட்டு இருக்காரு. அதைத்தான் அந்த இளம் எஸ்பிக்களுடைய மாநாட்டிலும் அவர் பண்ணார். சம்பந்தமே இல்லாம எந்த ஐபிஎஸ் அதிகாரி பேசினதும் வெளிவரவே இல்லை. ஆனா இவர் பேசினது, குறிப்பா நாம் தமிழர் கட்சியை பற்றி பேசினது மட்டும் எப்படி அந்த காணொலி வெளிவந்துச்சு, அதுவும் குறிப்பா அந்த ஏபிபி நாடு அப்படின்ற யூடியூப் சேனல் மட்டும் அது எப்படி பதிவேற்றம் செய்யப்பட்டுச்சு. அதன் பிறகுதான் அந்த காணொலியை இந்த 200 ரூபாய் ஊப்பிகள்லாம் எடுத்து மற்ற சமூக வலைதளங்கள்ல பரப்புறாங்க. அந்த ஏபிபி நாடு அந்த வலையனுடைய முக்கியமான வேலை என்னன்னா, இந்த வருண்குமார் ஐபிஎஸ்ஐ பற்றி ஒரு சிங்கம் சூர்யா ரேஞ்சுக்கு ப்ரொமோட் பண்ணி வீடியோக்களை போடுவது. அந்த யூடியூப் சேனல்ல தான் இவர் பேசின அந்த வீடியோவும் வெளிவருது. இவருக்கும் அந்த யூடியூப் சேனலுக்கும் என்ன தொடர்பு அப்படின்றது புரியல. அந்த காணொலியில, அந்த மொபைல் மூலமா எடுக்கப்பட்டு வெளியிடப்பட்ட அந்த காணொலியும் பார்த்தீங்கன்னா நாம் தமிழர் கட்சியை பற்றியும் அண்ணன் சீமான் அவர்களை பற்றியும் தவறாகத்தான் அவர் பேசியிருப்பார். அதாவது தேர்தல் ஆணையத்தால் அங்கீகரிக்கப்பட்ட ஒரு கட்சியை பற்றியும் அதனுடைய தலைவரை பற்றியும் அந்த இளம் எஸ்பிகள் மாநாட்டில் இவங்க என்னுடைய குடும்பத்தை பற்றி அவதூறா சமூக வலைதளங்கள் எழுதுறாங்க, இவங்களுக்கு தடை செய்யப்பட்ட இயக்கத்தோடு தொடர்பு இருக்கு, இவங்க கண்காணிக்கப்பட வேண்டிய இயக்கம் அப்படின்னு சொல்லி ஒரு அங்கீகரிக்கப்பட்ட கட்சியை பற்றி தவறாக அங்கே பேசுறாரு. அதன் மூலம் ஒரு தவறான பரப்புரையை அந்த இடத்துல செஞ்சுட்டு வந்திருக்காரு. இதையெல்லாம் பார்க்கும்போது இவருடைய நோக்கம் என்பது ஒரு விக்டிம் ரோலை பிளே பண்ணி கொண்டு, ஐயோ நான் பாதிக்கப்பட்டுட்டேன், நான் ஹெல்ப்லெஸ்ஸா இருக்கேன், என்னால் எதுவுமே பண்ண முடியல அப்படின்ற மாதிரி தன்னை ஒரு விக்டிமாக காட்டிக்கொண்டு நாம் தமிழர் கட்சியினர் மீது ஒரு அவதூறு பரப்பணும், ஆனால் சீமான் அவர்களுடைய கேரக்டர் அசைன்மென்ட் பண்ணணும் அப்படின்றதான் இவருடைய பிரதானமான நோக்கமாகவே இருக்கு. இவ்வளோ பெரிய ஒரு மோதல் போக்கு பொது வேளையில நடந்துகிட்டே இருக்கு. ஒரு 3வது மிகப்பெரிய கட்சியினுடைய தலைவருக்கும் ஒரு ஐபிஎஸ் அதிகாரிக்கும் இடையில இவ்வளவு பெரிய மோதல் போக்கு போதே இது குறித்து ஏன் காவல்துறையை கட்டுப்பாட்டில் வைத்திருக்கக்கூடிய முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் வாய் திறக்கவே இல்லை? ஏன் இந்த பிரச்சனையை முடிக்க வேண்டும் அப்படின்றதுக்காக எந்த விதமான நடவடிக்கையும் எடுக்கல? ஏன் உயர் அதிகாரிகளும் இதை கண்டும் காணாமல இருக்காங்க? தொடர்ந்து இவரும் போறாரு, லெட்டர் கொடுக்கிறாரு, வழக்கு போறேன்றாரு, உடனே செய்தியாளர்களை பார்க்கிறாரு, அதுல நிறைய வார்த்தைகளை விரும்புறாரு. இதன் மூலமா அதே கேள்வியை கொண்டு வந்து அண்ணன் சீமான் கேட்கிறாங்க, சீமான் அவர்களும் பதில் பேசுறாரு. இது ஒரு தொடர்கதையாவே இருக்கு. இதன் மூலமாக இவர்கள் எதை நிறுவுவதற்கு விரும்புறாங்க? ஒரு ஐபிஎஸ் அதிகாரிக்கே இங்க நாம் தமிழர் கட்சியால் இவ்வளவு பெரிய அச்சுறுத்தல் இருக்குன்னா, அப்ப பாருங்க சாதாரண மக்களுக்கு இவங்கனால எவ்வளவு அச்சுறுத்தல் இருக்கும் அப்படின்ற மாதிரியான ஒரு நரேட்டிவை செட் பண்ணுவதற்காகத்தான் இந்த வேலையை இவர்கள் மீண்டும் மீண்டும் செஞ்சுக்கிட்டே இருக்காங்க. இந்த பிரச்சனையை முடிக்க வேண்டும் நினைச்சிருந்தா எப்போதோ இதை எளிதாக முடிச்சிருக்க முடியும். இதற்கு முன்னாடியும் அண்ணன் சீமான் அவர்களுடைய அந்த கேரக்டரை தவறாக ப்ரொஜெக்ட் பண்ணுவதற்காக ஒரு பெண்மணியை வைத்துக் கொண்டு பேச விட்டுக்கிட்டு இருந்தாங்க. அது நம்ம எல்லாருக்கும் தெரியும். அவங்க பேர் சொல்ல நான் விரும்பல. அந்த பெண்மணியினுடைய வழக்கு என்பது பல ஆண்டுகளுக்கு முன்னாடியே முடிந்து போன ஒரு விஷயம். இருந்தாலும் அந்த முடிந்து போன விஷயத்தை எடுத்து அப்பப்போ பேசிக்கிட்டே இருக்கிறது. குறிப்பா பாத்தீங்கன்னா தேர்தல் காலகட்டங்களிலும் அதே போல அண்ணன் சீமான் அவர்கள் நாம் தமிழர் கட்சியினர் இங்கே ஏதாவது ஒரு முக்கியமான பிரச்சனையை கையில் எடுத்துக்கொண்டு அதுக்காக போராடி கொண்டு இருக்கக்கூடிய அந்த காலகட்டத்திலும் சரி, இங்கே இருக்கக்கூடிய பாலியல் குற்றங்களுக்கு எதிராக பேசிக்கொண்டிருக்கக்கூடிய காலகட்டங்களிலும் சரி, அந்த பெண்மணி சம்பந்தமே இல்லாமல் வீடியோ போட்டுக்கிட்டு இருப்பாங்க. திடீர்னு பார்த்தா எங்கேருந்து வருவாங்க தெரியல, வீடியோ போடுவாங்க, நான் வழக்கு கொடுக்க போகிறேன், நான் கோர்ட்டுக்கு போகிறேன், அங்கே போகிறேன்னு சொல்லி அங்கிட்டு குறுக்க மறுக்க நடப்பாங்க. அவங்க கூடயும் இங்கே இருக்கக்கூடிய திமுக அல்ல கைகள்லாம் சேர்ந்து சுற்றுவாங்க. திடீர்னு காணாமல் போயிடுவாங்க. அப்புறம் மறுபடியும் கொஞ்ச நாள் கழிச்சு வீடியோ போடுவாங்க. அவர்களுடைய நோக்கம் என்பது நான் பாதிக்கப்பட்டதேன், எனக்கு நியாயம் வேணும் அப்படின்றது கிடையவே கிடையாது.
நான் பாதிக்கப்பட்டுட்டேன்னு பொய்யாக சொல்லிக்கொண்டே சீமான் அவர்கள் மீதும் நாம் தமிழர் கட்சியினர் மீதும் ஒரு தவறான ஒரு அபிப்பிராயத்தை ஏற்படுத்துவது மக்கள் மத்தியில். பாருங்க, இந்த பொண்ணுக்கு இப்படி பண்ணிட்டாங்க, இவர் சரியான தலைவரா அப்படின்னு சொல்லி மக்களை சிந்திக்க வைக்கும் விதமாக அவங்க தொடர்ந்து பேசிக்கிட்டே இருக்குது. அந்த பெண்மணி பண்ண வேலையை இப்போ இந்த ஐபிஎஸ் அதிகாரியை வைத்துக்கொண்டு திமுக பண்ணுது. இவ்வளவு நாள் இந்த ஐபிஎஸ் அதிகாரி என்ன பண்ணிக்கிட்டு இருந்தாரு அப்படின்னு தெரியல. சரியாக இந்த அண்ணா பல்கலைக்கழக மாணவியினுடைய அந்த பாலியல் குற்றம் என்பது தமிழ்நாட்டில் மிகப்பெரிய அளவில் பேசப்பட்டுக்கிட்டு இருக்கு. திமுக அரசுக்கு மிகப்பெரிய நெருக்கடியா இருக்கு. நாம் தமிழர் கட்சியினரும் இதை வலுவா எடுத்து களத்தில் போராடிக்கிட்டு இருக்காங்க. இந்த மாதிரி நேரத்தில் கரெக்டா நாம் தமிழர் கட்சியினர் மீதும் அண்ணன் சீமான் அவர்கள் மீதும் நான் வழக்கு கொடுக்குறேன், நான் அதை பண்றேன் இதை பண்றேன்னு சொல்லி செய்தியாளர்களை சந்திச்சு சீமான் அவர்களை தரக்குறைவாக பேசுறது. சீமான் என்கிட்ட மன்னிப்பு கேட்டாரு, தூது விட்டாரு, நான்லாம் ஏத்துக்க முடியாது சொல்லிட்டேன் அப்படின்னு சொல்லி இவரை ரொம்ப கெத்தா காட்டிக்கொண்டு சீமான் அவர்களை இழிவுபடுத்தும் விதமாக பேசுறது. அப்புறம் அதற்கு பதில் சொல்றேன்னு சொல்லி அண்ணன் சீமான் அவர்கள் பேசுவது, இதை சமூக வலைதளங்களையும் காட்டுறது, மீடியாக்களையும் காட்டுறது, இதன் மூலமாக இந்த பாலியல் குற்றத்தை மடைமாற்றுவது. இந்த வேலைக்காக இந்த வருண்குமார் ஐபிஎஸ் இவங்க பயன்படுத்திக்கிட்டு இருக்காங்க. அதாவது ரெண்டு விஷயம், ஒன்னு இங்க நடக்கக்கூடிய சமூக பிரச்சனைகளை மடைமாற்றுவது, ரெண்டாவது நாம் தமிழர் கட்சியினர் மீதும் அண்ணன் சீமான் அவர்கள் மீதும் அவதூறு பரப்புவது. இந்த ரெண்டு வேலைக்காக இந்த பெண்மணியும் சரி இந்த ஐபிஎஸ் அதிகாரியும் சரி திமுக பயன்படுத்தி கொண்டு இருக்கிறது. அதுதான் இவங்களுடைய அந்த செயல்பாடுகள் மூலமாகவே தெளிவா தெரியுது. இவங்களுடைய நோக்கமும் அதுதான். சரி, இப்ப இதுக்கெல்லாம் எப்பதான் முடிவு வருது அப்படின்னா, எப்ப இந்த திமுக ஆட்சி அதிகாரத்தை விட்டு கீழே இறங்குதோ அப்ப தானா இந்த பிரச்சனைகள் எல்லாருமே முடிஞ்சிடும். இப்ப நாம் தமிழர் கட்சியினர் ஆட்சி அதிகாரத்துக்கு வந்துட்டாங்கன்னு வச்சுங்களேன், வருண்குமார் ஐபிஎஸ் இப்படி பேச போறது கிடையாது. அந்த பெண்மணி இருக்கிற இடமும் தெரியாது, அவங்க எப்பயும் போல எங்கேயோ போய் ஒளிஞ்சுக்குருவாங்க. அதே போல வருண்குமார் ஐபிஎஸும் அவர் அமைதியாக அவருடைய வேலையை பார்த்துட்டு கடந்து போயிடுவார். ஆனால் அந்த திமுக ஆட்சி அதிகாரத்தில் இருக்க வரைக்கும் அவங்களுக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை வருது, இல்லை நாம் தமிழர் கட்சியினர் மீது ஏதாச்சும் ஒரு அவதூறு பரப்பணும்னா இவங்க ரெண்டு பேத்தையும் தொடர்ந்து பயன்படுத்திக்கிட்டே தான் இருப்பாங்க. இதுதான் இவங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய வேலை. அதற்காகத்தான் வருண்குமாருக்கும் பதவி உயர்வு கிடைச்சிருக்கு. இது ஒரு தொடர்கதையாகத்தான் இருக்கும். இந்த திமுக ஆட்சி நீடிக்க வரைக்கும் இது ஒரு தொடர்கதையாக போயிட்டே இருக்கும். ஆட்சி மாற்றம் வர வரைக்கும் இவங்க இப்படி பொதுவெளியில் பேசிட்டே தான் இருப்பாங்க. இதை கண்டும் காணாம இந்த அரசு அதிகாரிகள் போயிட்டு இருப்பாங்க, காவல் அதிகாரிகள் கண்டும் காணாம தான் இருப்பாங்க. இவங்களை பேச விட்டு எல்லாரும் வேடிக்கை பார்த்துட்டு இருப்பாங்க. இதன் மூலமாக இங்க இருக்கக்கூடிய பிரச்சனைகளை மடைமாற்றுவதற்கும் நாம் தமிழர் கட்சியினர் மீதும் அண்ணன் சீமான் அவர்கள் மீதும் அவதூறு பரப்புவதற்குமான வேலைகளை தொடர்ந்து இந்த திமுக அரசு பண்ணிக்கிட்டே தான் இருக்கும். இந்த வீடியோ சம்பந்தமான உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட்ல தெரிவிங்க. என்னால் முடிஞ்ச பதில்களை நான் சொல்றேன். வீழ்வது நாமாயினும் ஆள்வது தமிழாகட்டும். நன்றி.